ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் டின் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? பிஸ்னஸ்க்காக பீட்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பீட்ஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அண்ட் இந்த பாக்ஸில் இந்த மாதிரி இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்கிறது வரைக்கும் பிளான் பண்ணிட்டேன். பட் அரேஞ்ச் பண்ணி வைக்கவே முடியல. இன்றைக்கி என்ன ஆனாலும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும்னு எடுத்தாச்சு. இது வர பிஸ்னஸ்க்காக வாங்கின எல்லா திங்ஸுமே இந்த 2 பாக்ஸில் போட்டு தான் டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிஸ்கட் டின்னில் தான் ஆர்கனைஸும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டின்னை கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இந்த பிஸ்கட் டின்னில் 2 ரூபா 2 பிளாஸ்டிக் கம்பார்ட்மெண்ட்ஸ் கவர் கொடுத்து அதில் தான் நிறைய பிஸ்கட்ஸ்லாம் இருக்கும். இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் அந்த பிளாஸ்டிக் கம்பார்ட்மெண்ட்ஸ் கவர். இதையுமே பிஸ்கட் காலியானதை எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதை டின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதிலேயே தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கதால எல்லா திங்ஸும் எடுத்து அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டா ரெடி. என்ன மாதிரியே நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும் இப்போதைக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற மைனஸ் ஒன்று தான், இந்த பாக்ஸை ஷேக் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். மற்றபடி எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி ஐடியா பண்ணி ஆர்கனைசிங் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.